ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, சாமந்தி பூ, அதாவது செவ்வந்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் தமிழில். இந்த இங்கிலீஷில் வந்து கிரைசாந்திமம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபார்மர்ஸு விவசாயம் செய்யும்போது இதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வந்து நோயாக, அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அது என்ன நோய் அப்படின்னாக்கல, ஃபிசேரியம் வில்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ஃபிசேரியம் வில்ட் வந்துச்சுனாக்கில் ஒன்ஸ் வந்துச்சுன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வரும். நிறைய செடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா நிறைய செடி வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ப்ரிவென்டிவாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபங்கிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தேர்வு செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா முறையான நல்ல குவாலிட்டியான நாற்றை வந்து தேர்வு செய்யணும். ஸோ நாற்றங்கால்லவே சில நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் இது அந்த கிரைசாந்தமத்து மூலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடிய கட்டிங்ஸில் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய டிசீஸ் இன்ஃபெக்டட் ஃபீல்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து அதே கட்டிங்ஸில் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் சாயில் போன் டிசீஸ் தான். ஸோ அது அந்த சைலம் புளோயத்தில் இருந்தாக்கில் அந்த நாற்று மூலிமா நம்மளுக்கு வந்து முதல் வகையாக வந்து பரவறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக வந்து பார்க்கும்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு செஞ்சதுக்கப்புறம் அதிகமான தண்ணீர் பாய்ச்சறதுனால அந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆகி நின்றுச்சுன்னா, நிறைய தண்ணி நின்னாலுமே உங்களுக்கு அந்த நோய் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ அது மாதிரியான காரணத்தினாலையும் வரும். அப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிசேரியம் ஸ்டார்ட் ஆச்சுனாக்கில், ஸோ அதிலிருந்து அந்த நம்ம சாயல் மூலிமா இன்னொரு இடத்துக்குன்னு சொல்லிட்டு மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்போது, தண்ணி நம்ம மழைக்காலத்தில் அதிகமாக தேங்குற போது அந்த ஃபங்கலுக்கு ஃபேவரபுளான கிளைமேட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போவும் அதனுடைய தாக்குதல் வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணத்தினால தான் இந்த நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் ஃபீல்டில். ஸோ இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது, ஸோ ஆர்கானிக் மெத்தட்லையுமே கெமிக்கல் மெத்தட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முறையாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கல்ச்சுரல் ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக முறையாக செஞ்சுட்டு வந்தனாக்கில் தான் இந்த நோய் தாக்குதலேருந்து வந்து நம்ம காப்பாற்ற முடியும் செடி. ஏன்னா இந்த நோய் வந்தாக்கில் செடியினுடைய சிம்டம்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துல அந்த ஒரு பிரான்ச் மட்டும், ஒரு பகுதி மட்டும் காய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடாக காய்ஞ்சி அந்த ஹோல் பிளான்ட்டே காய ஆரம்பிச்சிடும். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய ஈல்டு நம்மளுக்கு டோட்டலாகவே பாதிக்கப்படும். ஸோ அந்த ஒரு செடி மட்டும்தான் பாதிக்கப்படுமா அப்படின்னாக்கில் ஒவ்வொரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லைன்லேயே 10 செடி 15 செடி வந்து டோட்டலாக காய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய ஈல்டு லாஸ் ஆகிரும். அந்த செடியிலேருந்து எந்த ஒரு ஈல்டும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது, மொத்தமாகவே ட்ரை ஆகிரும். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கில், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிரான்ச் மட்டும் லைட்டாக காய ஆரம்பிக்கும். அப்போ அந்த மொத்த செடியும் கொஞ்சமாக காஞ்சி அந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வாடிடும். ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செடியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேமேஜ் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னாவே பிடுங்கி அதை வந்து அதனுடைய தண்டு பகுதியை உடைச்சி பார்த்தீங்கன்னாக்கில் உள்ளே வந்து நல்லா ரெட்டிஷ் கலரில் மாதிரி இருக்கும். சரிங்களா. அதை லைட்டாக நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு வகையான ஊஸ் அவுட் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைலம் புளோயின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கும். அது வந்து எந்த ஒரு ஃபுட்டும் கீழே வேர் பகுதியிலிருந்து மேலத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஸோ அந்த பாதிப்பு ஆகிறதுனால தான் செடி வந்து டோட்டலாகவே காய ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கல, கீழே இருந்து வேர் பகுதியிலிருந்து அதனுடைய ஃபங்கல் பேத்தஜன்ஸ் வந்து அப்படியே செடிக்கு மேலே ஏற ஆரம்பிக்கிற போது அந்த சைலம் புளோயும் பாதிக்கப்பட்டு ஃபுட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியாமல் அது வந்து அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ரஸ் ஆகிட்டு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதனுடைய மெயின் சிம்டம்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், ப்ரிவென்டிவாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம இந்த பயிர் வந்து செய்ய போகிறோங்க, சாமந்தி பூ வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாக்கல சம்மர் ப்ளோயிங் பண்ணிடுங்க. அது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிஸ். ஏன்னா அதில் ஆல்ரெடி அந்த பேத்தஜன் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ப்ளோயிங் பண்ணுற போது நிறைய கொஞ்சம் அதிலிருந்து வந்து
அது பாதிப்புலேருந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நாம் பார்க்குறம்போது நீங்கள் ஒரு நிறைய டைமு ப்ளோயிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 4, 5 டைம், ஒரு 6 டைம், 7 டைம் அந்த மாதிரி ப்ளோயிங் நல்லா பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த மண் நல்லா வந்து ஃபைன் சாயிலாக மாற ஆரம்பிச்சிடும். அது நிறைய டைம் நம்ம கிளறி விடும்போது அதில் இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பயிர் செய்யும்போது அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு டைம் 2 டைம் ப்ளோயிங் பண்ணிவிட்டு பிளான்டிங் பண்ணிங்கனாக்கா தண்ணி மழை பெஞ்சாக்கில் உடனே வந்து தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடும் அந்த ஃபீல்டில். ஸோ அது மாதிரி 4, 5 டைம் நீங்கள் ப்ளோயிங் பண்ணிவிட்டு சரியான வடிகால் வசதி வந்து செஞ்சு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கில் நம்ம ப்ளோயிங் பண்ணிவிட்டு லாஸ்ட் ப்ளோயிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிலஸ் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடியது பவுட்ரு ஃபார்மில் கிடைச்சாக்கில் நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் பிளான்டிங்கில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த பேத்தோஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணதுக்கப்புறமும் பவுட்ரு ஃபார்மில் இருந்தாலும் சரி, லிக்விட் ஃபார்மில் இருந்தாலும் சரி, அதை வந்து வேர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிகேஷன், அதாவது சொட்டு நீர் வழியாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரன்ச்சிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு செடிக்கும் கரைச்சி ஊற்றி விடலாம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேத்தோஜனுடைய தாக்குதல் வந்து கம்மியாக ஆயிரும். நம்ம அந்த செடி வந்து ரெசிஸ்டண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயாலஜிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்கள். அதே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் மெத்தடில் இப்போ எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னாக்கல, ஸோ பிளான்டிங் பண்ண ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் அந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கல சொட்டு நீர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கெமிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து வெர்டிகேஷனில் கொடுத்துடலாம். ஸோ அதாவது ஜலீரோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது BASF கம்பெனியில். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனாக கொடுக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம கொடுக்கும்போது ஒரு ப்ரிவென்டிவாக இருக்கும். அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த ஃப்ளவர் வரக்கூடிய டைமில் நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வந்து வளரும். நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுக்கும்போது. ஸோ அது இல்லைனாக்கல COC ப்ளஸ் ரிடோமல் கொடுக்கலாம். ரிடோமல் கோல்டு மெட்டலாக்சல் ப்ளஸ் மேங்கோசோப் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலையும் ப்ரிவென்டிவாக வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுக்கும். ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பேசிலஸ் இது வந்து ஒரு டைம் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்ட்ரேஷனாக கீழே வந்து ஃபெர்டிகேஷனில் கொடுத்துட்டே வரும்போது ஸோ அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே அந்த பேத்தோஜன் இருந்தாலும் அதனுடைய க்ரோத்தை வந்து சப்ரஸ் பண்ணிடும் இந்த ஃபங்கிசைட்ஸு, பயாலஜிக்கல் ஃபங்கிசைட்ஸு எல்லாமே. சரிங்களா? ஸோ அடுத்த காம்பினேஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்கல காப்பர் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய கொசைடு அப்படின்ற வரக்கூடிய ஒரு பிராண்ட் நேமில் வரும். ஸோ அதில் காப்பர் ஹைட்ராக்சைடுன்ற மாலிகுல் இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தனுக்கா கம்பெனியில் இருக்கக்கூடிய கோனிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேமில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் சைடும் இருக்கும், இதில் ஃபங்கி சைடும் இருக்கும். சரிங்களா? அதாவது காசுகோ மைசின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து COC இருக்கும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் கொசைடு ப்ளஸ் கோனிக்கா ரெண்டும் சேர்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரன்ச்சிங் கொடுக்கலாம், ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குற போதுமே உங்களுக்கு அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த செடி இப்போ டிசீஸ் வந்தாலுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காம்பினேஷன் வந்து இது நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய காம்பினேஷன் வந்து நீங்கள் ஜோல் வகையான ஃபங்கிசைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே அந்த செடி வந்து நல்லா அந்த டிசீஸ் வந்திருந்தாலும் க்யூர் ஆகி அடுத்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகாமல் மற்ற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் அது கண்ட்ரோல் ஆகிரும், அப்படியே ஸ்டாப் ஆகிரும். ஸோ எக்ஸாம்பிள் அசஸ்ட்ரோபின் ப்ளஸ் டிபுகோனசோல், ஸோ ப்ரொபிகோனசோல் காம்பினேஷனு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கனாலுமே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிவென்டிவாக செய்கிறது தான் உங்களுக்கு சேஃப் கார்டாக இருக்கும். எப்போவுமே வில்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் வந்ததுக்கப்புறம் செய்கிறத விட முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம சொன்ன மெத்தடெல்லாம் செஞ்சுருங்க. ஸோ அப்போ உங்கள் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக பாதுகாத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார்மர்ஸ்.